ஒரு திமிரு பிடிச்ச குதிரையின் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு திமிரு பிடிச்ச குதிரை இருந்தது. அந்த குதிரை சாதாரண குதிரை இல்லை, எப்பவும் திமிரு காட்டும். நான் தான் கிராமத்திலேயே மிக வேகமாக ஓடுற குதிரை என்று திமிராக இருக்கும். கிளாசிக்கா தலையை கொஞ்சம் உயர வைக்கும். பக்கத்துல நிக்கிற மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கூட நக்கலா பார்க்கும். ஒரு நாள் கிராம பசங்க சொன்னாங்க, குதிரை நீ வேகம்னு தினமும் சொல்ற சரி, நாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம், அதில் ஜெயிச்சாதான் நீ சூப்பர் ஸ்டார். அந்த குதிரை சொன்னது, எனக்கு எக்ஸாமா, நான் பாஸ் இல்லை, தூள் பண்ணிடுவேன். அதை கேட்டதும் பசங்களுக்கு ஒரே சிரிப்பு. பசங்களும் ஒரு கேரட் குச்சி எடுத்துட்டு தூரத்தில் வச்சாங்க. குதிரை நீ சூப்பர் ஃபாஸ்ட்னு சொன்னியே, சரி ஓடி போய் அந்த கேரட்டை எடுத்துட்டு வா பார்க்கலாம். குதிரை ஃபுல் ஸ்பீடாக ஓட போய் அங்கே ஒரு கல் இருந்ததை பார்க்காமல் கால் தடுமாறி மண் மேலே சறுக்கி பட்டுன்னு விழுந்துருச்சு. அப்போ பசங்க, ஐயோ சூப்பர் ஸ்டார் ஸ்லோ மோஷனில் விழுந்த மாதிரி இருந்ததே. அப்புறம் அங்கே இருந்து எழுந்த குதிரை, நான் இப்போ வேகமாக ஓட மாட்டேன், இங்கே கல்லும் மண்ணும் தான் ப்ராப்ளம். பசங்க, சரி சரி கேரட்டை மட்டும் எடுத்துட்டு வாப்போ. குதிரை கேரட் எடுக்கிறதுக்கு நடக்க போகும்போது அதையும் ஒரு கோழி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. குதிரை சொன்னது, என்னடா இது, நான் குதிரையா இல்லை கிராமத்திலேயே ஜோக்கா என்று. பசங்க சிரிச்சிட்டே, அதே தான்ப்பா, திமிர் அதிகமாக இருந்தா இப்படி தான் ஆகும். அந்த நாள் முதல் குதிரை திமிர் காட்டவே மாட்டான். மாட்டை பார்த்தா வணக்கம் அண்ணா, ஆட்டை பார்த்தா வணக்கம் அக்கா, கோழியை பார்த்தா சாமி நீங்க தான் கிங் சொல்லிட்டு போகும். அதை பார்த்த கிராம மக்களுக்கு ஒரே சிரிப்பு தான். நீதி, திமிர் அதிகமாக இருந்தா ஈவன் ஒரு கோழியும் லெசன் கற்றுக் கொடுக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.